என் பெயர் ஸ்ரீ கிரிஷ். இது இருக்கட்டுங்க. நாம முதல்ல கதைக்கு வருவோம். இந்த சம்பவம் நடந்தது சென்னையில. விடுமுறையில தான் பல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை விஷயமா சென்னை வந்திருந்தேன். உளுந்தூர்பேட்டை டு சென்னை. நண்பர்கள் 4 பேரு சென்னையில வந்து இறங்கணும். எங்க ஓனர் எங்களுக்கு தங்கிக்க நாங்க வேலை செய்யும் பக்கத்து தெருவுல வீடு பார்த்து விட்டாரு. அங்க 2 போர்ஷன், அதுல கீழ் போர்ஷன் காலியா இருக்குன்னு அவங்க அங்க தங்க வச்சாரு. சரின்னு நாங்களும் தங்கணும். எங்களுக்கு வேலைனா ஆபீஸ் டைம் மாதிரி தான். 9-10 மணி அளவுல தான் வேலை எங்களுக்கு. முன்னாடி ஒரு குரூப் வேலை செய்யும். நாங்க வந்தவுடன் தான் அவங்க போவாங்க. வேலையெல்லாம் இருக்கட்டுங்க. பால்கனியில ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. இவங்களோட முழு பேரு ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. இவங்க பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கிறாங்க. ஆனா இவங்களோட கணவர் 3 வருடத்துக்கு முன்னாடியே குடும்ப பிரச்சனையால டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாரு. நாங்க எங்க துணிய காய வைக்க நான் அடிக்கடி மொட்டை மாடிக்கு வருவதுண்டு. மொட்டை மாடிக்கு போகும் வழியில தான் ராணி ஆண்டி ரூம் இருக்கு. நான் ஒரு நாள் மொட்டை மாடியில துணி காய வைக்க வந்தேன். அப்பதான் ராணி ஆண்டியும் துணி காய வைக்க வந்தாங்க. அவங்க அவங்களோட துணிய காய வைக்க உதவி செய்ய சொன்னாங்க. டே கண்ணா, இங்க வாடா, இத கொஞ்சம் முறுக்குடான்னு அவங்க சேலைய கொடுத்தாங்க. அவங்க அந்த பக்கம் முறுக்க, நான் இந்த பக்கம் முறுக்கன்னு பேசிக்கிட்டே துணிய காய வச்சோம். மறுநாள் ராணி துணி காய வைக்க மொட்டை மாடிக்கு வந்தா. நானும் வந்தேன். மனோ, இங்க வா. என்ன ராணி அக்கான்னு கேட்டேன். இத அங்க காய வைன்னு கொடுத்தா. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் தெரியாதது போல கேட்டேன். இது என்னக்கான்னு கேட்க, சரி அக்கான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன். மறுநாள் டே மனோன்னு ஒரு குரல். என்ன ராணி அக்கான்னு கேட்டேன். டே, எங்க வீட்ல நிறைய புக் அடுக்க வேண்டியது இருக்குடான்னு சொன்னாங்க. சரிக்கா, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? வந்து உதவி செய்டா. நான் மனசுக்குள்ள ஒரு தடவைனா சரி, சும்மா சும்மானா என்ன கொடுமைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். புக்க அடுக்கி வச்ச உடனே என்ன கூப்பிட்டு உக்காருடான்னு சொல்லிட்டு, காஃபி வேணுமாடா? இல்லக்கா, எனக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கும். சரிடான்னு 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணு போட்டுட்டு, எனக்கு ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் சரின்னு குடிக்கும்போது சுட சுட அவ கிளாஸ் அவ மேலேயே ஊத்திடுச்சு. சரிடா, இங்கேயே இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள அவ ரூமுக்கு போயிட்டா. துணிய மாத்திட்டு டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்தா. நான் உடனே டிவிய மாத்தினேன். ஏன்டா மாத்திர, வெயிடான்னு அவ சொல்ல, சரின்னு அதுலயே வச்சேன். அது ஒரு ஆங்கில படம், தமிழ்ல ஓடுச்சு. என்னடா வச்சிருக்கேன்னு என்ன கேட்டா. ஒண்ணு இல்லையேன்னு சொன்னேன். கையை எடுடான்னு சொன்னா. அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுது. அப்புறம் அவ ஒரு சந்தேகம், அப்படியே பேசணும் போல இருந்துச்சு. கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ராணி, டேய், பையில என்ன இருக்கு, அத வெளியே எடுன்னு சொன்னா. எனக்கு பயமா இருந்துச்சு. அவ நம்பவே இல்ல. அவ எழுந்து வந்து அப்படியே அவ கைய வச்சா. டக்குன்னு எடுத்துக்கிட்டா. வெளியே எடு, பாக்கணும்னு சொன்னா. வேணாக்கா அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த பொருளை வெடியெடுத்தேன். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இப்படிதான் 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம்.